என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. அதுக்கு உடன்படலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு திருநாட்டுவா மாற்றுங்க, அப்போ தான் கைது பண்ணுங்க, அப்போ தான் போராட்டத்தை கைவிடுவான், அந்த தேசிய நெடுஞ்சாலையை மறைச்சதை விடுவான் அப்படின்னு சொன்னால், அப்போ அதுக்கு அந்த மூவர் குழுட்டையும் அழுத்தி சமரசம் இல்லாமல் நம்ம நின்றதுனால அவங்க போயிட்டாங்க. திரும்பி போய் அங்கே போய் நீதிமன்றத்தில் சொல்லியிருப்பாங்களா மக்களுடைய மனநிலை இருந்து. மறுநாள் ஹியரிங்கில் வந்து திருநாட்டு இது வந்து மறுநாள்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க. அப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு ஆகாஷுடைய வாக்குமூலம் ரெண்டையும் வச்சு இது வந்து கொலை தான், ஏன்னா ஆகாஷ் உயிரோடு இருக்கிற நீதிபதிட்ட அடித்து தான் என் காலை ஒடிச்சான்னு பதிவு பண்ணிடுறாரு. அங்கே மதுரை போயில இறந்து போயிடுறாரு. அப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 28 இடத்துல காயம் இருக்குது, கால் ஒடிஞ்சிருக்கு, மூளையில் ரத்த கசி இருக்குது, நுரையீரலில் ரத்தம் கட்டி இருக்குது, இதயத்தில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டு இது கொலைன்றதை நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டதின் அடிப்படையில் திருநாட்டுவா மாற்றுன்னு சொல்லி திருநாட்டுவா மாற்றிடுச்சு. ஆனால் திருநாட்டுவா மாற்றினா இது இந்த எஃப்ஐஆரில் வந்து யார் குற்றவாளி, அப்போ அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எஃப்ஐஆரில் சேர்த்து கைது பண்ணணும். அந்த வேலையை செய்யாமல் இன்னும் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ விசாரணை சிபிசிஐடி விசாரிச்சிருக்கு. சிபிசிஐடி என்ன பண்ணான்னா ஒரு 6 பேர் லிஸ்ட்டு அதுக்கு பிறகு வெளியிட்டான். திலீபன், குகன், திருப்பண ஆய்வாளர் திலீபன், மணாமரை சார்பு ஆய்வாளர் குகன், மனோகரன், காளீஸ்வரன், சரத்குமார், தேவேந்திரன் ஒரு 6 பேரை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கான். நீ லிஸ்ட் அவுட் பண்ணினா இன்னும் விசாரிச்சுருக்கேன், டக்குன்னு பேரில் சேர்த்து கைது பண்ணினா நாம் வந்து நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறும். அது வந்து கைது பண்ணாமல் டிலே பண்ணுறதுனால நாம் கைது பண்ணுறத தட்டியும் சமரசம் இல்லாமல் இந்த இடத்துல போராடுவோம். அப்படின்னா பகலில் பரீட்சை நடக்குது, 10th 12th முடிஞ்சிருச்சு, இப்போ 10th பப்ளிக் நடக்கிறதுனால பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் சில இடங்கள் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம அமைதியாக இருக்கோம். ரெண்டாவது நம்ம மக்களும் ஒரு 5-6 நாளாக அங்கேயே ரோட்லேயே இருந்ததுனால கூட கொஞ்சம் பேர் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் நேரம் வந்து கூட்டிடுறாங்க. 6 மணி 5 மணிக்கு பிறகு சாயங்காலம் வந்து கூட்டிடுறாங்க. அப்போ வரக்கூடிய தலைமைகள் அமைப்புகள் வந்து அந்த சாயங்கால நேரத்தில் அந்த போராட்டங்களை பங்கெடுத்துக்கிறாங்க. நம்மளுடைய உறுதியாக கோரிக்கையை வச்சு தொடர்ச்சியாக போது இது 9வது நாள் போராட்டம். இது திட்டமிட்டு அடித்து படுகொலை தான். அப்பட்டமாக அது இதில் வந்து டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா அவரே வாக்குமூலம் கொடுக்குறாரு. நீதிபதிகிட்ட மணாமரை நீதிபதியும் இப்போ ஆகாஷே கொடுத்துறாரு. அதாவதுண்ணே 5ஆம் தேதி ஒரு பிரச்சனை ஆகுதுண்ணே. இல்லை அவங்க வந்து இங்கே ஜட்ஜை வச்சு ரிமாண்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போகிறாங்க. சிவகங்கையிலேருந்து மதுரை கொண்டு போகிறாங்க. மதுரை ஆஸ்பத்திரியில் இறந்துடுறாரு. அந்த 6ஆம் தேதி பிடிச்சி காலை ஒடிக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒடிச்ச பிறகு பேரண்ட்ஸ்கிட்ட யார்ட்டையும் சொல்லலை. அவரை எங்கே பிடிச்சிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற எந்த விவரம் சொல்லாமல் அலக்கழிக்கிறாங்க. அலக்கழிச்சுக்கிட்டே இவங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்போ மானாமரைக்கு வந்து அந்த ஜட்ஜை வர சொல்லியிருக்காங்க. வர சொல்லி இது ரிமாண்ட் கட்டுறக்காண்டி வர சொல்லியிருக்காங்க. அவங்க 14 நாள் உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ அந்த அம்மா கேட்டிருக்காங்க, எப்படி காயம் கெட்டுப்பட்டுருக்கு, என்ன காயம் என்ன ஆச்சு அப்படின்னா, என்னை வந்து காவல்துறை பிடிச்சி கண்ணை கட்டி கொண்டு போய் எந்த ஒரு இடத்துல வச்சு கீழே கல்லை வச்சு மேலே கல்லை வச்சு அடித்து காலை ஒடிச்சிட்டாங்க அப்படின்றத பகிரங்கமாக சொல்லிடுறாங்க. என்னென்ன சாதியை சொல்லி திட்டினாங்க, உனக்குலாம் இந்த சாதிலாம் நீ சாதியை சொல்லி திட்டினது எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த பிசிஆருக்குள்ளே வருது. கொலைன்றதை நீதிமன்றம் ஏற்றுக்கிடுச்சு. இதுவரை மறைக்கலாம். நம்ம போராடினதுடைய விளைவு கொலைன்றதை ஏற்றுக்கிடுச்சு. அப்படின்னா கொலை குற்றவாளியை கைது பண்ணுறதா நம்ம சொல்கிறோம். நீ ஒன்று நீதிமன்றம் உத்தரவு போடணும், இல்லைன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அப்போ கைது பண்ணிட்டாங்கன்னா நம்ம கோரிக்கை முதல் கட்டமாக வெற்றி அடைஞ்சிடும். அழுத்தம் பெரிய அளவில் சமூக அமைப்புகள் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் பண்ணி இங்கேயும் வந்து கொடுத்தோம்னா அழுத்தம் கொடுத்தா இதை கைது பண்ணிடுவோம். இன்னைக்கு எலெக்ஷன் தேதி அறிவிச்சுட்டான். சரிங்க. பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அழுத்தம் கொடுக்கணும். போராட்டமும் பெரிய எண்ணிக்கை கூடனா கண்டிப்பாக கைது பண்ணான். மடப்புறம் அஜித்துக்கு வந்து கைது பண்ணுறான். இன்றைக்கி வரை ரிமாண்டே வச்சு வழக்கு முடிக்க போகிறாங்க. ஏன் அதே மாவட்டத்தில் கொலை நடந்திருக்கு அதே மாதிரி. அப்போ நீ ஏன் கைது பண்ணலன்னு கலெக்டர்கிட்டே கேட்குறான். கலெக்டர் அமைச்சர் வரையில் அவங்களுக்கு முன்னாடியே கேட்டான். கொடி வந்து இந்த பின்னாடி மட்டும் இப்போ அவருக்கு கொடி இருக்குது. பார்த்துக்கலாமே, நம்ம சூழல் தக்கன மக்களுக்கும் ஒரு சிக்கலாகாத அளவுக்கும் நம்மளுடைய கோரிக்கையிலையும் பின்வாங்காத அளவுக்கும் ஒரு சரியாக தான் நகர்த்திக்கிட்டே போய்க்கிறோம். அங்கே தேசிய நெடுஞ்சாலை மறைக்கல கூட நம்ம ஜனநாயகத்தன்மையாக
ஆம்புலன்ஸ் கொண்டு விட்டான். பள்ளிக்கூடம் பப்ளிக் 12th எழுதிக்கிறதுனால பள்ளிக்கூடம் காலேஜ் வாங்கினவங்களுக்கு அனுமதித்தான். பால்ன்றது அத்தியாவசிய தேவைனால அதையும் அனுமதித்தான். 3 அனுமதித்தான். அப்போ அதை பத்திரிக்கையாளர் மத்தாலும் பார்க்க ஒரு கலாச்சாரமாக இருக்கிறாங்க. அவங்க கோரிக்கையில் உறுதியாக இருக்கிறாங்க. அதனால் மக்களும் அதே மாதிரி வேலைக்கு பண்ணாலும் இளைஞர்கள்லாம் வந்துடா உறுதியாக நிற்கிறாங்க. சமூக அமைப்புகள் எல்லாரும் களத்துக்கு அழுத்தம் கொடுத்தா வெற்றி அடைஞ்சாங்க. இது மாதிரியான ஒரு பாதிப்பு சமூகத்துக்குள்ளேயும் நடக்கக்கூடாது, தமிழ் சமூகத்துக்குமே யாருக்கும் நடக்கக்கூடாது. ஏன்னா காவல்துறையினால ஆமாம் அப்படியுமே ஒரு மேலே பெரிய வழக்கெலாம் இல்லை. அவன் அதான் ஒரு வழக்கு 2 வழக்கு உள்ளாலே அடித்து கொண்டாட சாதிய வன்மமாக இருக்குது அந்த காவலர்கள்ட்ட. கொடூரமாக தாங்க ஆள் போல்டான பையன், போல்டான பையன். ஆனால் அவனையே இவ்வளோ அளவுக்கு வீழ்த்திருக்காங்க, அடித்து கொலை பண்ணியிருக்காங்கன்னா கொடூரமாக போகுது. அவர் அமைப்பு ஆரம்பிக்கிறது நம்ம ஐயோட முன்னெடுத்து அந்த பையனை பார்க்குறேன். நான் அமிதா வர அமைப்பு நம்ம அஜித் அமைப்பு கண்டிக்கின்றோம் ஆகாசின் படுகொலையை வன்மையாக கண்டிக்கின்றோம். கைது செய் ஆகாசை படுகொலை செய்த காவல்துறை கைவர்களை காவல்துறை ரவுடிகளை கொலை வழக்கில் கைது செய் விசாரணை என்று அழைத்துச் சென்று ஆகாசை அடித்துக் கொன்ற திலீபனை கைது செய், குகனை கைது செய், காளீஸ்வரனை கைது செய், மனோகரனை கைது செய், சரத்குமாரை கைது செய், தேவேந்திரனை கைது செய், கொலை வழக்கில் கைது செய், சிறைப்படுத்து ஆகாசின் படுகொலைக்கு காரணமான கைவர்களை காவல்துறை கொலையாளிகளை கொலை வழக்கில் சிறைப்படுத்து. நீதி வேண்டும் ஆகாசின் படுகொலைக்கு நீதி வேண்டும். நீதி வழங்கு ஆகாசின் படுகொலைக்கு நீதிமன்றமே நீதி வழங்கு. ஓயாது ஆகாசின் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடும் மானாமதுரை மக்களின் நீதிக்கான போராட்டம். ஓயாது எச்சரிக்கை மானாமதுரை காவல்துறையை எச்சரிக்கை தமிழக அரசு காவல்துறையை மானாமதுரை கூலிப்படையா பதில் சொல் தமிழக அரசே பதில் சொல். விடமாட்டோம் ஆகாசை அடித்துக் கொன்ற காவல்துறை கொலையாளிகளை தண்டிக்கு வரை விடமாட்டோம். ஓய மாட்டோம் நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம். சாமானியன் தோல்வியா காவல்துறை தோல்வியா சாமானியன் குற்றம் செய்தால் கைது செய்யும் போலீஸே காவல்துறை கொலை செய்தால் கைது
இந்த உரிமை ஆணையமே எங்கே போச்சு ரத்து செய் அலெக்ஸ் முனஸ் சரவணன் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய் தடுத்து நிறுத்து மதுரை கிருஷ்ணராஜபுரத்தில் சட்டவிரோத மது விற்பனையை தடுத்து நிறுத்து அஞ்ச மாட்டோம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் காவல்துறையின் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் வீர வணக்கம் எங்கள் தம்பி ஆகாசுக்கு வீர வணக்கம் நீதி வேண்டும் ஆகாசின் படுகொலைக்கு நீதி வேண்டும் நீதி வழங்கு நீதிமன்றமே நீதி வழங்கு ஆகாசின் படுகொலைக்கு நீதிமன்றமே நீதி வழங்கு போராட்டம் கொல்லட்டும் ஆகாசின் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடும் மதுரை மக்களின் 9